எல்லாரும் அங்க இன்னைக்கு டப்பிங் படம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற மணி பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியுடைய எம்டி தன்னோட கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு பெஸ்ட் கோடிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியரை ஒரு ரிசர்ச்காக 1 வீக் தன்னோட வீட்டுக்கு இன்வைட் பண்றாரு. அந்த கோடரோட நேம் கேலவ். அது என்ன ரிசர்ச்னா, அந்த எம்டி இதுவரைக்கும் யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த ரோபோட்க்கு டூரிங் டெஸ்ட் பண்ணணும். டூரிங் டெஸ்ட்னா ஒரு ரோபோட்டும் அதை புதுசா பாக்குற ஒரு மனுஷனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஸ்டின் ஆன்சர் கேட்டு இன்டராக்ட் பண்ணிக்கணும். அதுல அந்த மனுஷன் தான் கூட பேசுறது ஒரு ரோபோட் அப்படிங்கறத மறந்து அதுவும் ஒரு மனுஷன் ஃபீல் பண்ணி பேசிட்டா அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோட் டூரிங் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டுன்னு அர்த்தம். முதல் நாள் அந்த ரோபோட்டை பாக்குறப்ப கேலவ் ரொம்பவே அட்ராக்ட் ஆயிடுறான். ஏன்னா அந்த ரோபோட் தத்ரூபமா ஒரு பொண்ணு மாதிரியே இருக்கு. அதோட அசைவுகள் ஒவ்வொன்றும் மற்ற ரோபோட்ஸ் மாதிரி ஸ்டிஃபா இல்ல, உண்மையிலே ஒரு பொண்ணு மாதிரி ரொம்பவே நளினமா இருக்கு. மனுஷங்க மாதிரியே ஒரு கேள்விக்கும் யோசிச்சு அது பதில் சொல்ற விதம் அந்த ஏவாங்கிற ரோபோட் மேல கேலவுக்கு ஒரு இனம் புரியாத உணர்வை வர வைக்கி. இந்த டெஸ்ட் எல்லாத்தையும் இன்னொரு ரூம்ல உட்கார்ந்து அந்த எம்டி சிசிடிவில மானிட்டர் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப மறுநாள் டூரிங் டெஸ்ட் நடக்கிறப்ப சடனா அந்த இடத்துல பவர் கட் ஆகுது. இப்ப அந்த ரோபோட் கேலவ் கிட்ட, கேலவ் இப்ப நம்ம பேசுறத உன்னோட எம்டியால பார்க்கவோ கேட்கவோ முடியாது, ஏன்னா சிசிடிவி கனெக்ஷன் எல்லாம் கட் ஆயிட்டு. நான் சொல்ற விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்க, உன் எம்டி சொல்ற எல்லாத்தையும் முழுசா நம்பாதன்னு சொல்லுது. இப்ப டக்குன்னு கட்டான பவரும் வருது. அந்த ரோபோட் அதுக்கப்புறம் நார்மலா பேச ஆரம்பிக்கு. கேலவுக்கு ஒண்ணுமே புரியல. கரண்ட் கட்டானப்ப அந்த ரோபோட் ஏதாவது உங்ககிட்ட பேசிச்சான்னு அந்த எம்டி கேக்குறப்ப இல்லன்னு இவன் போய் சொல்லிடுறான். இப்ப அடுத்த நாள் டெஸ்ட் நடக்கிறப்பையும் பவர் கட் ஆகுது. இப்ப தான் தன்னுடைய சார்ஜிங் கேபிள ரிவர்ஸ் பண்ணி ஓவர்லோட் ஆக்கி பவரை கட் பண்றதா அந்த ஏவாங்கிற ரோபோட் கேலவ் கிட்ட சொல்லுது. என்ன எங்கேயாவது மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற பகுதிக்கு கூட்டிட்டு போ, நாம 2 பேரும் சேர்ந்து போய் சந்தோஷமா இருக்கலாம்னு அந்த ரோபோட் இவனை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியே பேசுது. அவனும் அந்த ரோபோட் பொண்ணு மாதிரியே இருக்கிறதுனால தன்னை அறியாமலேயே இம்ப்ரெஸ் ஆகுறான். என்னால உன்னை வெளியே கூட்டிட்டு போக முடியாது, நான் உன்னை டெஸ்ட் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்ல, இந்த டெஸ்ட்ல நான் ஃபெயில் ஆயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அந்த ரோபோட் கேக்குது. அதுக்கு பதில் தெரியாம இதே கேள்வியா தன்னோட எம்டி கிட்ட கேக்குறான். ஏன்னா இப்ப அந்த ஏவாங்கிற ரோபோட் மேல இவன் ஒருவித ஈர்ப்புல இருக்கான். அதுக்கு அந்த எம்டி அப்கிரேடட் வெர்ஷனை உருவாக்கிட்டு இதனுடைய பழைய மெமரிஸை அழிச்சிட போறதா சொல்றாரு. இதை கேட்டதும் அவனுக்கு மனசு ரொம்பவே கஷ்டப்படுது. ஏவா சொன்ன மாதிரி இந்த இடத்தை விட்டு வெளியே போயிடலாம்னு முடிவு பண்றான். அவனோட எம்டி அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணி இருக்கிற நேரம் அவரோட ஆக்சஸ் கார்டை எடுத்துட்டு அவரோட பிரைவேட் ரூம்குள்ள போயிடுறான். அங்க இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம்ல நிறைய சேஞ்சஸ் பண்றான். அப்ப எதேர்ச்சியா பழைய சிசிடிவி ஃபுட்டேஜை பாக்குறப்பதான் அவனுக்கு தெரியுது, இவன் இந்த ஏவாங்கிற ரோபோட்க்கு முன்னாடியே பெண் மாதிரியான நிறைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் ரோபோவை இவன் உருவாக்கி இருக்கான். அந்த ரோபோட்ஸ் எல்லாம் மனித உணர்வுக்கு அப்கிரேட் ஆனதும் வெளி உலகத்தை பார்த்து அங்க வாழ ஆசைப்படுது. ஒவ்வொரு ரோபோட்டும் தன்னை வெளியே விட சொல்லி மூர்க்கமா செயல்பட்டு அதோட பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகி செயல் இழந்திருக்கு. இந்த அத்தனை ரோபோட்ஸும் அந்த எம்டியோட ரூம்ல தான் இருக்கு. இப்ப அடுத்த நாள் டெஸ்ட்ல கேலவ் எம்டிக்கு தெரியாம ஏவாவை பவர் கட் பண்ண வைக்கான். எப்படி இருந்தாலும் என்னோட எம்டி ஒரு அப்கிரேடட் வெர்ஷனை உருவாக்குறப்ப உன்னோட மெமரியை எரேஸ் பண்ணிடுவாரு. இன்னைக்கு நைட் 10 மணிக்கு நீ கரெக்டா பவர் கட் பண்ணி எல்லா டோரும் ஒன் டைம் ஓபன் ஆகுற மாதிரி நான் செக்யூரிட்டி சிஸ்டம்ல சேஞ்ச் பண்ணிருக்கேன். நாம 2 பேரும் இங்க இருந்து தப்பிச்சு சேர்ந்து வெளியே போய் வாழலாம்னு அந்த ஏவா கிட்ட சொல்றான். ஆனா அந்த எம்டி டூரிங் டெஸ்ட் நடக்கிறப்ப அடிக்கடி பவர் கட் ஆகுறதுனால சந்தேகப்பட்டு ஒரு பேட்டரி கேமராவை அங்க பிக்ஸ் பண்ணிருப்பாரு. இப்ப இவங்களோட பிளான் அவருக்கு தெரிஞ்சிருது. கேலவுக்கு பயத்துல உடம்பே நடுங்குது. ஆனா அந்த எம்டி கேலவை எதுவுமே பண்ணல. இந்த பாரு கேலவ், நாம பண்றது ஒரு டூரிங் டெஸ்ட். இதுல தான் கூட பேசுறது ரோபோட்டுங்கிறத மறந்து மனுஷன் ரியாக்ட் பண்ணா அந்த டெஸ்ட் பாஸ்ங்கிறது தான் ரூல். ஆனா நீ ஒன்ன மறந்து அந்த ரோபோவை லவ்வே பண்ண ஆரம்பிச்சிட்ட. சோ டெஸ்ட் பாஸ் ஆயிட்டு நீ இப்பயாவது புரிஞ்சுக்க, அந்த ரோபோட் இப்ப தன்னிச்சையா சிந்திச்சு செயல்பட ஆரம்பிக்க. அதனாலதான் உன்னை ஏமாத்தி இங்க இருந்து வெளியே போறதுக்கான பிளான் அது பண்ணுதுன்னு சொல்றான். இப்பதான் கேலவுக்கு ஏவா தன்னை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேசுறதெல்லாம் நடிப்போன்னு சந்தேகம் வருது. இப்ப நைட்டு 10 மணி ஆகுது, பவரும் கட் ஆகுது. எல்லா டோரும் ஓபன் ஆக ஏவா வெளியே வர ஆரம்பிக்கி. இத பார்த்ததும் கோவத்துல கேலவை எம்டி அடிக்க கேலவ் மயங்கிடுறான். இத கவனிச்ச ஏவா பவரை ஆன் பண்ணிருது. ஏவாவை தப்பிக்க விடாம அந்த எம்டி தடுக்க அவரை ஒரு கத்தியால குத்தி ஏவா கொலை பண்ணிருது. அவரோட ஆக்சஸ் கார்டை எடுத்து அவரோட ரூமுக்கு போய் அங்க ஏற்கனவே அவர் உருவாக்கி வச்சிருந்த ரோபோட்ஸ் கிட்ட இருந்து ஸ்கின் எல்லாம் எடுத்து இது டோட்டலா ஒரு பொண்ணு மாதிரியான உருவத்துக்கு மாறிடுது. தான் மேல சந்தேகப்பட்ட கேலவை ஒரு ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு ஏவா வெளியே போறா. மயக்கத்துல இருந்து கேலவ் கண்முழிக்கான். ஏவா இந்த டோரை ஓபன் பண்ணு, 2 பேரும் சேர்ந்து போயிடலாம்னு சொல்ல ஏவா அத காதலையே வாங்காம அங்க இருந்து வெளியே போயிடுறா. கேலவும் செக்யூரிட்டி சிஸ்டம்ல கோடிங் பண்ணி டோரை ஓபன் பண்ண பார்க்க சடனா ஏவா பவரையும் கட் பண்ணிடுறா. இப்ப பழைய மாதிரி எல்லா டோர்ஸும் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகிருது. கேலவும் அவனுடைய வாழ்க்கை ஃபுல்லா அந்த ரூம்குள்ளேயே மாட்டிக்கிறான். இப்ப அந்த ஏவா வெளியே போறா. வெளி உலகத்தை, இயற்கைய தன்னை மறந்து சந்தோஷமா ரசிக்க ஆரம்பிக்கா. மக்களோட மக்களா கலந்து மனித வாழ்க்கைய வாழவும் ஆரம்பிக்கா. எக்ஸ் மிஷனாங்கிற இந்த படம் இதோட முடியுது. நீங்க இதோட முடிச்சிடாதீங்க. லைக் கமெண்ட் நினைத்தியா பண்ணி விட்டு போங்க. வரட்டா.